திருச்செபமாலை மிகச்சிறந்த ஒரு பக்தி முயற்சி. எனது வாழ்க்கையிலே இந்த திருச்செபமாலை எவ்வாறு செயலாற்றி இருக்கின்றது, வல்லமை உள்ளதாக இருக்கின்றது என்பதை நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். திருச்செபமாலை பக்தியை நான் பெற்றுக்கொண்டது என்னுடைய பெற்றோர்களிடமிருந்து. நாங்கள் சிறுவர்களாக இருந்து திருமணம் முடிக்கும் வரை பெற்றோர்களோடு ஒவ்வொரு நாளும் இரவிலே திருச்செபமாலை சொல்லுவோம். திருச்செபமாலை சொல்லாமல் நாங்கள் இரவு உணவு உண்டதுமில்லை, படுக்கைக்கு சென்றதுமில்லை. அதனால் பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொண்ட திருச்செபமாலை மீது இருந்த பக்தியும் அதை கட்டாயம் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஆசையும் எனக்குள்ளே வளர்ந்து கொண்டு வந்தது. நான் வளர வளர இந்த திருச்செபமாலை பக்தி இன்னும் அதிகமாக இருந்தது. அதற்கு காரணம் இந்த திருச்செபமாலை ஊடாக நாங்கள் அளவிட முடியாத நன்மைத்தனங்களை பெற்றுக்கொண்டோம். ஆலயங்களுக்குள்ளே நான் பணியாற்றுகின்ற பொழுது, குறிப்பாக மரியாயின் சேனையில் இருந்த பொழுது, இந்த திருச்செபமாலையினுடைய வல்லமையையும் அதனூடாக நாங்கள் பெறக்கூடிய நன்மைத்தனங்களையும் அன்னை மரியாள் எவ்வாறு எமக்கு மிகச்சிறந்த தாயாக இருந்து பரிந்துரைத்து எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்றாள் என்பதையும் நான் இன்னும் அதிகமாக உணரக்கூடியதாக இருந்தது. அதனால் என்னுடைய திருச்செபமாலை பக்தி இன்னும் அதிகரித்தது. எனது தனிப்பட்ட வாழ்க்கையிலே திருச்செபமாலை அளவிட முடியாத ஒரு அருள் வழங்குகின்ற ஒரு கருவியாக இருந்ததை நான் உணர்ந்திருக்கின்றேன். என்னுடைய துன்ப வேளைகளிலே அல்லது வாழ்க்கையிலே நோய்களை சந்திக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் திருச்செபமாலை சொல்வதனூடாக அந்த துன்பங்களிலிருந்தும் அந்த நோய்களிலிருந்தும் மீட்படைந்ததை நான் உணர்ந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது திருச்செபமாலை ஓதாமல் அந்த பயணத்தை நான் ஆரம்பிப்பதில்லை. பயண ஆரம்பத்தில் இருந்து பயணம் முடியும் வரை கிடைக்கின்ற நேரம் எல்லாவற்றையும் திருச்செபமாலைக்கு ஒதுக்குவேன். குறிப்பாக மிக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது சில வேளைகளிலே தற்பொழுது இருக்கின்ற அந்த 4 காரணிக்கங்களையும் சொல்லுகின்ற அந்த மறை நிகழ்ச்சிகளையும் சொல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். இந்த திருச்செபமாலையை சொல்லிக்கொண்டு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது அன்னையினுடைய உடனிருப்பையும் அவளுடைய பரிந்துரையையும், நான் என்ன நோக்கத்திற்காக பயணிக்கின்றேனோ அந்த நோக்கம் சிறப்பாக வெற்றி அடைந்ததையும் நான் என்னுடைய அனுபவத்திலே கண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அன்னையிடம் சரணடைந்து இந்த திருச்செபமாலையை பக்தியோடு சொல்லுகின்ற பொழுது அந்த துன்பங்கள் விரைவிலே நீங்குவதை நான் கண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே சில தேவைகள் ஏற்படுகின்ற பொழுது, நியாயமான தேவைகள் ஏற்படுகின்ற பொழுது அன்னையிடம் உருக்கமாக திருச்செபமாலை சொல்லி மன்றாடுவேன். அந்த நியாயபூர்வமான தேவை மிக விரைவிலே என்னுடைய அந்த சந்தர்ப்பத்திலே நிறைவாக கிடைத்ததை நான் பல தடவைகளிலே உணர்ந்திருக்கின்றேன். இதை அன்னையினுடைய பரிந்துரை என்றும் அல்லது அன்னையுடைய புதுமை என்றும் கூட சொல்லலாம். இவ்வாறு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, திருவை சார்ந்த வாழ்க்கை, அடுத்தவர்களுக்காக செபிக்கின்ற அந்த நல்ல பண்பு திருச்செபமாலையினூடாக வளர்ந்திருப்பதை நான் பார்க்கின்றேன். இந்த திருச்செபமாலை உண்மையிலேயே தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாகவும் செபிக்கின்ற ஒரு மிகச்சிறந்த பக்தி முயற்சியாக இருக்கின்றது. அன்னை மரியாளுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். மரியே வாழ்க.